ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேத்தைக்கு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. ஏன்னா படம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னா அதெல்லாம் வேற லெவலுங்க. இப்போ ஏகேக்கு எப்படி வந்து குட் பேட் அக்லியோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தக் லைஃப். ஏன்னா ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கொரோனா பீரியடுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படம் சரியாக வரல. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குண்டாயிட்டு இருப்பாரு. எல்லாரும் கிண்டல் கேலிலாம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு காலேஜ் மேடையில் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லேப்ஸ், நிறைய லேப்ஸ் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் வந்து டைம் தேவை. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதை வந்து டயர் ரெடி பண்ணுறதுக்கு, ஃபியூல் இது பண்ணுறதுக்கு அது டைம் கேப் தேவைப்படும். ஆனால் திரும்பி மட்டும் வந்துச்சின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். அதாவது அவர் வந்து மீன் பண்ணி சொல்கிறாரு, திரும்பி வந்துச்சுன்னா யாரும் கிட்ட வர முடியாது, போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன மாதிரியே தலைமை எஸ்டிஆர் வந்து சொல்றது செஞ்சுட்டாருங்க. F1 கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும். சோ தொடர்ந்து ஓட்டிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவுல ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும். அது பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏத்தணும், தேஞ்சு போன டயரை மாத்தணும், திருப்பி நம்மள ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்கும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறான்றது முக்கியமே இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்றது தான் முக்கியம். வேற லெவல் பண்ணிட்டாரு. என்ன ஒரு அந்த அந்த ஃபீல் வந்து பயங்கரமா இருக்கும். அந்த காலேஜ் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் போயிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த டயலாக் பேசும்போது பாத்தீங்கன்னா, டயலாக் இல்ல, ஒரு விஷயத்த சொல்றாரு. சொல்லும் போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதே ஒரு கெத்தா வந்து நின்றுட்டு மனுஷன் தக் லைஃப் ட்ரைலர் ரிலீஸ் அப்போ ஒன்று கேட்டாரு, வந்துட்டேனா, சொன்னதை செஞ்சுட்டேன்னா இப்பெல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த பாடியை காட்டுறாரு பாருங்க. அந்த பாடி ஷேமிங்லாம் பண்ணானுங்க பாத்தீங்களா, அவனுங்கெல்லாம் வந்து செருப்ப கழட்டியாச்ச மாதிரி இருந்துச்சு. போன வாட்டி நான் வந்தப்போ ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு கிளிப்பிங் நீங்க எல்லாரும் போய் பார்த்திருப்பீங்க. இந்த F1 கார் ரேஸ்ல வந்து டயரை மாத்தணும், ரெடி ஆகணும், ஃபியூவலை ஏத்தணும், அதுக்கப்புறம் வண்டி திரும்பி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு போனேன். சொன்ன மாதிரியே வந்திருக்கனா? அந்த அளவுக்கு கெத்து காட்டாருங்க. சிம்புனாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். அது உண்மையாதான். அது நான்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான சிம்பு ஃபேன் வச்சுங்களேன். ஸோ வந்து ஒரு சிம்புவை பார்த்தோன்னா ஒரு எனர்ஜி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு படம் வந்து சில படங்கள்லாம் ஓடாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி மார்க்கெட்டே இருக்குங்க. படம் வருதோ இல்லையோ சிம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துக்கிறாங்க. ட்ரெய்லரை பார்த்தேன். இது எப்படி சொல்றது, கமலை பாக்குறதா சிம்புவை பாக்குறதா, கமலை பாக்குறதா எஸ்டிஆரை பாக்குறதா? ஸோ இப்படிதான் இருக்கு. ஏன்னா 2 பேரும் போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரிய போகுது அது வந்து ஆக்சுவலா வந்து என்ன மாதிரி கதை. நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பம் பையன் கேரக்டர் மாதிரி இருக்கு. பட் ஆனால் வந்து நான் யமன் கூட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது எப்படி போகுது, டைவெர்ட் ஆகுது? ஒருவேளை கேங்ஸ்டரா இருந்துங்கன்னா அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு போட்டி நடக்குதா, இல்லை வந்து யாருன்னா உள்ள பூந்து எதனா கொலாஸ் பண்ணி உள்ள 2 பேருக்கு சண்டை மூட்டி விட்டுறாங்களா? ஸோ சிம்பு யாரு, சிம்பு வந்து வில்லன்றது மட்டும் பார்க்கும்போது தெரியுது. இல்லை ஒருவேளை கமல் கூட வில்லனா இருக்கலாம். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டா வந்து கொண்டு போயிருக்கிறாரு மணிரத்னம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா செக்கச்சி வந்த வானம் சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதுலயும் பார்த்தோன்னா சிம்பு வந்து ஒரு கெட்டவனை தான் காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் நடுவில் ஒரு நல்லவனா மாறுவாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் குடும்பம், அதுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனையை வந்து காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு சூப்பரா வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க, கம்பேக் கொடுத்துருவாங்க சிம்புக்கு. அதே போல பார்த்தோன்னா இந்த படத்துலையும் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறாரு. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றப்போ பார்த்தோன்னா ஆங்கர் கேட்பாரு, எங்களுக்காக அந்த ஒரே டயலாக் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே பார்த்தோன்னா கமல் அவர்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே பார்த்தோன்னா மைக் அடிச்சு, இனிமே நான் தான் ரங்கராய சக்திவேல் சொல்லுவார் பாருங்க. இனிமே நான் தான் அப்படின்னு அந்த டயலாக் நீங்க சொல்லும் போது அதை மட்டும் எங்களுக்காக இப்ப சொல்லாமான சொல்லலாம். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல்.
மெர்டாப்புல ஆளு எப்படி இந்த படம் வந்து எப்போ வந்து ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த படத்தில் வந்து த்ரிஷா இருக்காங்க, அபிராமி இருக்காங்க, இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி கொண்டு போகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு கதையாவே இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி சிங்குச்சான்ற ஒரு பாடல் பார்த்தோன்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தோன்னா மியூசிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் பார்க்கும்போது தெரியும் ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு வேற லெவல் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரொடியூசர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமலும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் பண்ண போகிறதா வந்து தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எது அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து யாருமே வந்து தடுக்க முடியாது. ஏன்னா பயங்கரமா இருக்குங்க வைப்பு. கமல் ஒரு பயங்கரமான ஆக்டர்னா சிம்புவும் ஒரு பயங்கரமான ஆக்டர். ஸோ கமலுக்கு வந்து சில விஷயங்கள், அதாவது சினிமா பற்றி எல்லாரும் சகலகால வல்லவன், அதே போல வந்து சிம்புவும் தெரியும். ஏன்னா சிம்பு அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா படத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க மனுஷனுக்கு. ஒரு நேர்மையான ஆள், ஏப்பா இருக்கு இல்லை மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு போயிடாப்புல அந்த மாதிரி வந்து ஆள். எல்லாருக்கும் சிம்பு ஏன் பிடிக்குன்னா மனுஷன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பின்னாடி எதுவும் வச்சுக்க மாட்டார், யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டார், வளர்த்து விட்டு தான் பழக்கம் சிம்புக்கு. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து எந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா உடனடியாக ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. சினி இண்டஸ்ட்ரியில் வந்து இவர் என்ன கேட்டுன்னு வச்சிங்களேன், தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிச்சாருன்னா இன்னும் ஓப்பனாக சொல்கிறாங்க இவர் தான் டாப் 1ல இருப்பார், எவனும் கிட்ட நெருங்க முடியாது. இதான் உண்மை. அவருக்கு வந்து பர்சனல் இஷ்யூ நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தன்னுடைய ரசிகர்களுக்காக வந்து நிற்கிறான் பாரு கெத்தா. சிம்புவை நாங்கள் எப்படி பார்த்தா பிடிக்கும் அதே மாதிரி வந்து நிற்கிறாரு பாருங்க. அதுதான் இப்போ நம்ம உடம்புலாம் நம்ம போட்டோன்னு வச்சிங்களேன், திருப்பி அந்த பழைய உடம்பை கொண்டு வருது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து மனுஷன் அந்த கொரோனா டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம், ரசிகர்களாக இறங்கிட்டு ஒரு கெத்தா பயங்கரமாக தான் பாருங்க. அதுதாங்க எஸ்டிஆர். அதனால வந்து எஸ்டிஆரை வந்து எல்லாருமே பிடிக்கும். எஸ்டிஆருக்கு இன்னும் ரசிகர்கள் இருக்கான்னு காரணம் இதுக்கு தான் காரணம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த படம் வந்து கன்ஃபார்ம் இட்டு இந்த படம் வெற்றியை வந்து எவனுமே தடுக்க முடியாது. 100% சொல்கிறேன். இது பாசிட்டிவ்ங்க, பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிலவங்களாம் வந்து படத்தை பார்த்துட்டு இப்பயே பார்த்துட்டாங்க, நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இந்த படத்து மேலே பயங்கரமான ஒரு ஹைப் வச்சுருக்காங்களாம். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போகுது எஸ்டிஆருக்கு. ஏன்னா எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வர 2 படங்கள் வந்து டைரக்ஷன்லாம் உங்களுக்கு யார் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும், அஸ்வத் பண்ணுறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ராம்குமார் பண்ணுறாரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்க போதான். அஸ்வத் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பு விண்டேஜ் சிம்பு வந்து திருப்பி நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆர்சியல் இருக்காது, பழைய ஆர்சியலை வந்து கொண்டு வரதாகவும் பேசிட்டு இருக்காங்க. தலைவனை வந்து பழைய மாதிரி பார்த்தா போதும்னு சொல்லிட்டு எஸ்டிஆர் ரசிகர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து ஜூன் 5ல் வந்து சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ரெடியா?